ராஜேஷ், பாமகவில் உட்கட்சி பூசல் காரணமாக இரு பிரிவினராக இருக்கிறார்கள். ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என்று 21 தொகுதிகளானது பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி தரப்புக்கு போகுமா, ராமதாஸ் தரப்புக்கு போகுமா? இல்ல, குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இரண்டு நபர்களையும், அதாவது பாமகவை இருக்கக்கூடிய தந்தை மகன் இருவரையுமே இணைத்துதான் போட்டியிட வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். குறிப்பாக சி.வி. சண்முகம் போன்றவர்கள் ராமதாஸிடம் பேசி வருவதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அன்புமணியும் திமுகவை வலுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவரும் அதிமுக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இடம்பெற வேண்டும் என்பதை அவர் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார். குறிப்பாக அவருக்கு ஏற்கனவே அன்புமணியை பொறுத்த வரைக்குமே அவருக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே அவர்கள் தகவல் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே அன்புமணியைத்தான் பாமகவினுடைய தலைவராக அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று காலையிலும் ஒரு அறிக்கையாக வெளியாகி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இரு தரப்பினரையும் இணைத்து அந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக பாமகவில் தான் அவர்கள் கூட்டணியில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சாத்தியமா என்பதை தேர்தல் நெருங்கத்தான் முடிவு செய்யப்படும். ஏற்கனவே ஜி.கே. மணி போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த பாமக உருவாக வேண்டும், அப்பதான் ஒரு வலுவான ஒரு இருக்கும் என்பதெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒருங்கிணைந்த ஒரு பாமக உருவாகினால் இருவரும் இணைந்து அதிமுக கூட்டணியில் போட்டியிடுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், பாமகவில் உட்கட்சி பூசல் காரணமாக இரு பிரிவினராக இருக்கிறார்கள். ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என்று 21 தொகுதிகளானது பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி தரப்புக்கு போகுமா, ராமதாஸ் தரப்புக்கு போகுமா? இல்ல, குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இரண்டு நபர்களையும், அதாவது பாமகவை இருக்கக்கூடிய தந்தை மகன் இருவரையுமே இணைத்துதான் போட்டியிட வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். குறிப்பாக சி.வி. சண்முகம் போன்றவர்கள் ராமதாஸிடம் பேசி வருவதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அன்புமணியும் திமுகவை வலுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவரும் அதிமுக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இடம்பெற வேண்டும் என்பதை அவர் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார். குறிப்பாக அவருக்கு ஏற்கனவே அன்புமணியை பொறுத்த வரைக்குமே அவருக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே அவர்கள் தகவல் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே அன்புமணியைத்தான் பாமகவினுடைய தலைவராக அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று காலையிலும் ஒரு அறிக்கையாக வெளியாகி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இரு தரப்பினரையும் இணைத்து அந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக பாமகவில் தான் அவர்கள் கூட்டணியில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது சாத்தியமா என்பதை தேர்தல் நெருங்கத்தான் முடிவு செய்யப்படும். ஏற்கனவே ஜி.கே. மணி போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த பாமக உருவாக வேண்டும், அப்பதான் ஒரு வலுவான ஒரு இருக்கும் என்பதெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒருங்கிணைந்த ஒரு பாமக உருவாகினால் இருவரும் இணைந்து அதிமுக கூட்டணியில் போட்டியிடுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.